இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல டைம் இருந்ததுன்னா, ரொம்ப முக்கியமான சில கோயில்கள்ல இருந்தது டைம். மணிக்காட்டும் கல் அப்படின்னு இந்த விரிஞ்சிபுரம்னு ஆமா. சொல்லிட்டு வேலூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து மணிக்காட்டும் கல் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு குச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என்ன டைம் இருக்கோ அந்த டைம வந்து காமிக்கும். ஆமா. அந்த மணின்றது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனா எல்லாருக்குமே வந்து ராசிய விட வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து அக்யூரசி ஜாஸ்தி. 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும். அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ராசி அப்படின்றது ஒரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்றோம்ல, அந்த நட்சத்திரம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற மாரி நிகழ்வு இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில இன்னைக்கு வந்து பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, உத்திரட்டாதி நட்சத்திரம். இத வச்சு வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பலன் வந்து போட்டுருந்தாங்க. அத பேஸ் பண்ணி தான் அந்த பெயரும் வந்து அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனுடைய பழக்கத்தினுடைய தொடர்ச்சி வந்து இன்னைக்கு ராசி பலனாக வரக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஃபெமிலியரா வந்துருச்சு. ஆனா அந்த ராசி மட்டுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணுமா அப்படின்னா, பண்ணாதுன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க ராசி பலன் பொதுவாக நீங்க ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னா எந்த ராசிக்கு பலன் பார்க்கணும்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை பார்க்க கூடாது, அது பொருத்தமாகவும் இருக்காது. ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இன்னைக்கு வந்து அவருக்கு குரு தசை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவருடைய இன்னையோட நட்சத்திரம் என்ன